அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனலை நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நமது இந்து தர்மத்தில் பெண்கள் வளையல் அணியிறது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியலும் ஆன்மீக ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு. கல்லன்னு சத்தம் எடுப்புற வளையல்கள் இருக்கிற வீட்டில் தான் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வான்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களோட கையில் எத்தனை வளையல் போட்டால் எந்த மாதிரி அதிர்ஷ்டம் நமக்கு வரும் அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கணக்கு இருக்குது. அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்ம வளையல் அணிஞ்சோம்னா நம்ம வீட்டில் பணமடை கொட்டும், சுப காரியங்கள் நடக்கும். அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் பெண்கள் தவறி கூட வளையல் அணியவே கூடாதுங்க. அது மிகப்பெரிய தரித்திரத்தை உருவாக்கும்னு சாஸ்திரங்கள்லாம் எச்சரிக்குது நம்மள. அது எத்தனை வளையல்கள், பெண்கள் எந்தெந்த நேரங்களில் வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாது, இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெண்கள் எத்தனை வளையல் அணியலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே பெண்கள் செய்யக்கூடாத 3 தவறுகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். வெறும் கையோட விளக்கேற்றக்கூடாது. பெண்கள் எப்பவுமே கையில் வளையல் அணியாமல் வெறும் கையோட சாமிக்கு விளக்கேற்றவே கூடாதுங்க. 2 கையிலையும் வளையல்கள் அணிஞ்சிருக்கணும். அதாவது 2 கையிலையும் வளையல்கள் போட்டிருக்கணும். பெண்கள் எப்பொழுதுமே 2 கையிலையும் வளையல்கள் போட்டே இருக்கணுங்க. ஒரு கையில் மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டிக்கிட்டு ஒரு கையை வெறுமனே விட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் மகாலட்சுமிக்கு பிடிக்காது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கையில் இருக்கிற வளையலெல்லாம் முழுசாக கட்டி வைக்கக்கூடாது. இது வீட்டோட சுபிட்சத்தை முழுசாக குறைச்சிடும். சரி, இப்போ ஒரு கையில் எத்தனை வளையல் போட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம். பெண்கள் 2 வளையல்கள் போடுறதுனால குடும்பத்தில் மிகப்பெரிய நன்மை தேடி வருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா, பெண்கள் ஒரு கையில் 2 வளையல் போட்டாங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. அதே 3 வளையல்கள் போட்டால் நீண்ட நாட்களாக திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருந்தால் அந்த வீட்டில் பெண்கள் கையில் 3 வளையல்கள் போட ஆரம்பித்தா சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும். 4 வளையல்கள், இந்த மட்டும் கவனமாக கேட்டுக்கோங்க. பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் கையில் 4 வளையலை போடவே கூடாதுங்க. சாஸ்திரப்படி இது அபசகனமாக இருக்குது. அதனால தான் பெண்கள் எப்போவுமே 4 வளையல்களை மட்டும் போடவே கூடாதுங்க. 5 வளையல்கள். உங்கள் வீட்டில் தீராத பணப்பிரச்சனை இருக்கா, எவ்வளோ உழைச்சாலும் கடன் தீரலையா, பெண்கள் அவங்களுடைய கையில் 5 வளையல்கள் போடுறத வழக்கமாக வச்சுருந்தாங்கன்னா பஞ்சபூதங்களோட ஆசையோட பணப்பிரச்சனைன்றது அவங்க வீட்டில் மாயமாக மறையுங்க. 6 வளையல். 6 வளையல்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை குறிக்கக்கூடிய எண் 6. பெண்கள் தங்கள் கையில் 6 வளையல்கள் போட்டிருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வசதி வாய்ப்புக்கு கொஞ்சம் கூட குறையே இருக்காதுங்க. செல்வ செழிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகும். பெண்கள் இப்போல்லாம் நிறைய பிளாஸ்டிக் வளையல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக் வளையல்லாம் போடவே கூடாதுங்க. கண்ணாடி வளையல்களோ தங்கமோ இல்லை வெள்ளியால் ஆன வளையலும் மட்டுமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு ஈர்த்து நம்ம உடம்புக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி வளையலை போட பழகுங்க. உங்களை அறியாமலே ஒரு மிகப்பெரிய மன அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தானாக வரும். இத்தனை நாட்களாக இது தெரியாமல் தவறு செஞ்சிருந்தா இனி அதை மாற்றிக்கோங்க. பெண்கள் கையில் கலகலன்னு வளையல் போட்டு முகத்தில் சிரிப்போடு இருந்தாலே அந்த வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகுங்க. நீங்கள் வழக்கமாக எத்தனை வளையல் போடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் பெருக கமெண்ட்டில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு பதிவிடுங்க. இந்த அட்டகாசமான சாஸ்திர தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.